ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். எல்லோரும் பாதுகாப்பாக பத்திரமா வீட்லேயே இருங்க. இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா நம்மளோட ஃப்ரம் கோவை சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்மளோட வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நாம் 1/4 கிலோ பீர்க்கங்காய் 2 முட்டையை வச்சு ஒரு சூப்பரான பீர்க்கங்காய் முட்டை பொரியல் செய்ய போகிறோம். இந்த பொரியல் செய்யறதுக்கான நேரம் ரொம்ப குறைவு, ஆனால் இதோட சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஒரு முறை ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு உளுந்து நல்லா வெடிச்சிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்து கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாயிரட்டும். இப்போ கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ 150 கிராம் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை. உங்களுக்கு இந்த பொரியலுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கலன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் ஓரளவு வதங்கட்டும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம சேர்த்துக்கிட்ட மஞ்சத்தூளையும் மிளகாத்தூளையும் நல்லா இந்த எண்ணெயில் பிரட்டிடலாம். நம்ம இந்த பொரியலுக்கு 250 கிராம் பீர்க்கங்காயை கழுவிட்டு மேலேருந்து நார் தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் இந்த சைஸ் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பீர்க்கங்காயை முதல்ல கழுவி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து வச்சுருக்க பீர்க்கங்காயை சின்ன பீஸ் கட் பண்ணி வாயில் போட்டு செக் பண்ணி பாருங்கள். எல்லா பீர்க்கங்காயும் இனிப்பு தன்மையோடு இருந்தால் அந்த பீர்க்கங்காயை மட்டும் சமையலுக்கு உபயோகப்படுத்துங்க. ஒரு சில பீர்க்கங்காயில் கசப்பு தன்மை இருக்கும். அப்படி இருக்க பீர்க்கங்காயை நீங்கள் சமையலுக்கு உபயோகப்படுத்தாதீங்க. இப்போ சேர்த்துக்கிட்ட பீர்க்கங்காயை இந்த வெங்காயம் மிளகாத்தூளில் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். பீர்க்கங்காய் இயல்புலையே நீர்க்காய், அதனால் இந்த பொரியலுக்கு நம்ம தண்ணியே சேர்த்துக்க வேணாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா கிளறி விட்டால் இந்த பீர்க்கங்காயிலேருந்து நிறைய தண்ணி விடும். பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்து நல்லா கிளறி விட்டு இந்த பீர்க்கங்காய் 5 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் இந்த காயை திறந்து நல்லா கிளறி விடுங்க. தண்ணியெல்லாம் தெளிக்க வேண்டாம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். நான் இடையில 2லேருந்து 3 வாட்டி நல்லா கிளறி விட்டேன். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் தண்ணியெல்லாம் எதுவுமே தெளிக்கலைங்க. நம்ம ஊற்றின எண்ணெயிலேயே இந்த பீர்க்கங்காய் நல்லா வெந்திருக்கு. குழையாமல் பீர்க்கங்காய் நல்லா வெந்திருக்கு. இந்த 1/4 கிலோ பீர்க்கங்காய்க்கு 2 முட்டை அளவாக இருக்கும். நான் 2 முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த காய்க்கு நடுவில் கொஞ்சமாக கேப் பண்ணிவிட்டு நாம் பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த முட்டையை நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சமாக முட்டை வேக ஆரம்பித்ததுக்கப்புறமா இந்த பீர்க்கங்காயோட சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த பீர்க்கங்காயும் முட்டையும் நல்லா கிளறி விட்டிங்கன்னா நம்மளோட அருமையான பீர்க்கங்காய் முட்டை பொரியல் ரெடி ஆகிடும். இந்த பீர்க்கங்காய் முட்டை பொரியல் நீங்கள் வெறுமனே சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். சூடாக வெறுமனே சாப்பிட நல்லாயிருக்கும். ரச சாதம், தயிர் சாதத்தோட எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் தொட்டுக்க இந்த பீர்க்கங்காய் முட்டை பொரியல் நல்லாயிருக்கும். டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல டயட்டுன்னு கூட சொல்லலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ரொம்ப அருமையான நல்ல சத்தான பீர்க்கங்காய் முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் பாதுகாப்பாக பத்திரமா வீட்லேயே இருங்க. திரும்ப ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.